ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த சேனலில் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பற்றி, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மிசைல் பற்றி பேசுகிறோம். ஸோ ஒரு மிசைல் டெக்னாலஜி இந்தியாவோட கொலாபரேஷனில் உருவாக்கி அந்த செக்மெண்ட்டில் இன்னைக்கு டேட்க்கு அந்த ஒரு மிசைலை பீட் பண்ணுறதுக்கு உலகத்திலேயே மிசைல் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பெருமையோட ஒரு அசுரத்தனமான பவர்ஃபுல் மிசைல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நியூக்ளியர் வார்ஹெட் எடுத்துகிட்டு போக முடியும், லேண்ட்லேருந்து லேண்ட் அழைக்க முடியும், சீலேருந்து லான்ச் பண்ண முடியும், ஏன் சப்மரின்லேருந்து கூட லான்ச் பண்ண முடியும். அண்ட் சுகோய் 30 இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். சுகோய் 30லேருந்து லான்ச் பண்ண முடிஞ்ச ஒரே க்ரூஸ் மிசைல் இதுதான். கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிசைல் என்னென்னா பிரம்மோஸ். பிரம்மோஸ் பேரே இந்தியாவிலேருந்து கிடைவானது. ஸோ இது ஒரு இண்டோ ரஷ்யன் கொலாபரேஷனில் வந்த ஒரு மிசைல். இந்தியாவோட டிஆர்டிஓ, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஏஜென்சியும் சேர்ந்து செஞ்ச ஒரு மிசைல். இதில் இருக்க பிரம்மோஸில் இருக்க நம்ம நாட்டில் இருக்க ரிவரான பிரம்மபுத்திராவும், மோஸ் அப்படின்றது ரஷ்யன் ரிவரான மோஸ்கோவையும் குறிப்பிடும். ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படின்றது இந்தியா ரஷ்யா ரிலேஷனில் உண்டான ஒரு ஒரு பவர்ஃபுல் மிசைல் அப்படின்றத உலகத்துக்கு பறைசாற்றுறது தான். ரெண்டு நாட்டோட நதிகளோட பேரை இணைச்சு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷனில் இருக்கிற மிசைல்லையே ஃபாஸ்டஸ்ட் மிசைல் இந்த பிரம்மோஸ் தான்.